பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் தங்களுக்கு எதிரி இல்லை என்று தெரிவித்துள்ளார். இது எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற அதிமுகவின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அவசரத்தில் பேசா தப்பா போயிடும். சென்னையில் நாளைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறேன். யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார், நாங்க ஏதாவது வெளிப்படுத்தமா? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 2019 மக்களவை தேர்தலின் போது உருவான அதிமுக பாஜக கூட்டணி 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முறிந்தது. இனி எக்காலத்துக்கும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவை தவிர தங்களுக்கு வேறு யாரும் எதிரி கிடையாது என்றும் கூறினார். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. மேலும் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் தருவதாக கூறவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார், நாங்க ஏதாவது வெளிப்படுத்தணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல, தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தவேக கூறியதால் எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருவேளை 2020 போற முடிவுக்கு வந்திருக்கலாம். விஜய்க்காக காத்திருக்காமல் சட்டமன்ற தேர்தலுக்கு வலுவான கூட்டணியை உருவாக்க அதிமுக திட்டமிட்டிருக்கலாம் என மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் கூறியுள்ளார். நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு கூட்டணி ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் அதிமுக ஈடுபட்டு வந்தது. அதற்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை. பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் வைக்காவிட்டாலும் பிரிந்து சென்றவர்களை சேர்த்தால்தான் அதிமுகவுக்கு தென் தமிழகத்தில் சரிந்த வாக்கு வங்கி உயரும் என்று பத்திரிகையாளர் லட்சுமி கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமணத்துக்கு வரல. அவர் நேரடியாக அவர் கலந்து கொண்டதை நான் பார்க்கல. ஒருவேளை நேற்றைக்கு அண்ணாமலை அவர்கள் போன போது அங்கிருந்த முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த ஒரு பான் ஹோமியை நேற்று பார்க்க முடியுது. கட்சியில இருக்கக்கூடிய செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் எல்லாருமே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அப்படிங்கறதுல அவங்களுக்கு எந்த விதமான நெருடலோ அல்லது தயக்கமோ இல்லை அப்படிங்கறத நேற்று இருந்த அந்த பான் ஹோமி வெளிப்படுத்தினுச்சு. எடப்பாடி பழனிசாமியின் கருத்து குறித்து கோயம்புத்தூரில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் நாளை மாலை 4 மணிக்கு சென்னையில் விரிவாக பதில் கூறுவதாக அண்ணாமலை தெரிவித்தார். அவசரத்தில் பேசா தப்பா போயிடும். சென்னையில் நாளைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறேன். நான் எல்லா டீட்டெயிலா பேசுறேன். உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நிக்கிறேங்க ஐயா. அவசரத்தில் பேசுற சப்ஜெக்ட் இல்ல. நான் சென்னை போயிட்டு நாளைக்கு 4 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு. ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பங்கேற்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் கருத்து கூட்டணி குறித்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிமுகவுடனான கூட்டணி குறித்து பேசுவதற்கான நேரம் இதுவல்ல என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமானத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது நாளை இதுகுறித்து பேசுவதாக கூறியவர் அடுத்த சில மணி நேரத்தில் சென்னை வந்தபோது இதனை கூறினார். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதற்கான சூடு இன்னும் வரல. வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க. நான் என்டிஏ எப்படி இருக்கும், என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும். இன்னைக்கு டிடிவி தினகரன் இதே நீங்க பேசும்போது என் கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க. அண்ணன் டிடிவி அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். அப்ப என்டிஏ வலிமை அடைஞ்சிட்டு இருக்காரு, எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும், அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க.